இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நகரிசம்பிலான் தேர்தல் களம் 2026. எதிர்க்கட்சிகளின் வியூகங்களை தகர்த்தெறிய 36 தொகுதிகளிலும் பக்கத்தான் ஹரப்பான் அதிரடி பாய்ச்சல். நகரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று அனல் பறக்கும் பரபரப்புடன் நடைபெற்றது. மாநிலத்தின் 36 தொகுதிகளையும் மீண்டும் முழுமையாக கைப்பற்றி தனது ஆதிக்கத்தை தக்கவைக்க ஆளும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி முழு வீச்சில் களம் இறங்கிய வேளையில் பரிசான் நேஷனல் 25 தொகுதிகளிலும் பரிகத்தா நேஷனல் கூட்டணியும் தனது வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரை வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் களமிறங்கியுள்ள அதிரடி போட்டியை கொடுத்துள்ளனர். நகரிசம்பிலான் இடைக்கால மந்திரி பசாரான டத்தோசரி அமினுடின் ஹருன் தனது கோட்டையான சிக்கமாட் தொகுதியை விட்டு வெளியேறி இம்முறை லிங்கி சட்டமன்ற தொகுதியில் PKR சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக அதிரடியாக களமிறங்கியுள்ளார். இவரை வீழ்த்த பரிசான் நேஷனல் சார்பில் டத்தோ முகமது ஃபைசால் ரம்லியும் பரிகத்தா நேஷனல் சார்பில் டத்தோ ஜம்ரி முகமது சைட்டும் மல்லு கட்டுவதால் இத்தொகுதியில் நெஞ்சை உழுக்கும் மும்முனை போட்டி நிலவுகிறது. ஜலுபு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னா சட்டமன்ற தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் முனைப்புடன் ஜாசேகா பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனி லாக் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக இன்று மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளார். இன்று காலையில் குவாலக்லாவாங் டேவான் பசார் மண்டபத்தில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் 49 வயதான ஆண்டனி லாக் தனது நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களின் உற்சாக முழக்கங்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இத்தொகுதியில் ஆண்டனி லாக்கை எதிர்த்து பரிசான் நேஷனல் கூட்டணியின் சார்பில் மாசிசாவை சேர்ந்த ஜான் சியூ காங் சூன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இத்தொகுதியில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. தனது சென்னா சட்டமன்ற தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு 4வது முறையாக போட்டியிடும் ஆண்டனி லாக் கடந்த 2023 ஆண்டு தேர்தலில் பரிகத்தா நேஷனல் வேட்பாளரை 2200 வாக்குகள் பெரும்பான்மையில் தோற்கடித்தார். நீலாய் சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக ஜே அருள்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நீலாய் தொகுதியில் 5 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தொகுதியின் நடப்பு சட்டமன்ற உறுப்பினரான அருள்குமாரை எதிர்த்து மாசிசா சார்பில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் லை சேன் காங், பரிகத்தா நேஷனல் சார்பில் டத்தோ வி சரவணகுமார் மற்றும் பர்ஜாசா கட்சியின் ஜமானி இப்ராஹிம் மற்றும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் என 5 அணிவகுப்பு நிற்பதால் நீலாய் மிரட்டலான 5 முனை போட்டியை கண்டுள்ளது. எண் 2 என்ற வேட்பாளராக போட்டியிடும் அருள்குமாரை ஆதரித்து பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சுந்தரராஜு சோமு, புக்கிட் கலுகோர் MP ராம் கர்பால் சிங் உட்பட ஜாசேகா ஆதரவாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த சட்டமன்ற தேர்தல் தேவையில்லாதது. கடந்த 2023 ஆண்டு தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுடன் தோழமை கொடுத்து போட்டியிட்ட பரிசான் நேஷனல் வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவை மீட்டுக் கொண்டதால் இந்த தேர்தல் நடைபெறுவதாக அருள்குமார் திசைகளிடம் தெரிவித்தார். நகரிசம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன் நம்முடன் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற்ற 14 பரிசான் நேஷனல் வேட்பாளர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவை இடையிலேயே அவர்கள் மீட்டுக் கொண்ட காரணத்தினால் இந்த தேர்தலில் நம்ம எதிர்நோக்குகின்றோம். உண்மையை இந்த தேர்தல் தேவையில்லை. ஆனால் பரிசான் நேஷனல் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு செய்த அந்த நம்பிக்கை துரோகம் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் நம்ம எதிர்கொள்கின்றோம். இருந்த போதிலும் இந்த மாநில தேர்தல் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிளான ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வகையில் இந்த மாநில தேர்தல் பக்கத்தான் ஹரப்பான் தனியாக 36 சட்டமன்றங்களில் நாம் போட்டியிடுகின்றோம். இந்த மாநில தேர்தலில் கண்டிப்பாக குறைந்தது 20 சட்டமன்றத்தையாவது பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்று மாநில அரசாங்கத்தை நாம் சொந்தமாக அமைக்க வேண்டும். அதன் மூலம் மாநில அரசாங்கம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்த முடியும். மாநில அரசாங்கம் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் கீழ் கடந்த 8 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து பல மேம்பாடு திட்டங்கள், பல புதிய இனிஷியேட்டிவ் நாம் செய்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக கடந்த 8 ஆண்டுகள் நாம் செயல்பட்டு வருகின்றோம். இதனை நாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடரப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மாநில தேர்தலில் குறைந்தது 20 சட்டமன்றத்தை நாம் தற்காக்க வேண்டும். அந்த வகையில் நீலாய் சட்டமன்றம் ஒரு மிக்ஸ், ஏறக்குறைய ஒரு 45% மலாய்க்காரர்கள்,
32% சீனர்கள் மற்றும் 20% வந்து இந்தியர்கள். ஸோ இந்தியர்களுடைய வாக்குகளும் எனக்கு மட்டும் கிடையாது. நெகிர் சிம்பிலானில் ஏறக்குறைய ஒரு 13 சட்டமன்றங்கள் 15% மேல் உள்ள சட்டமன்றங்கள் இந்திய வாக்காளர்கள். ஸோ ஆகவே இந்திய வாக்காளர்களுடைய வாக்குகள் நமக்கு மிக முக்கியம். இந்த வாக்குகள் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் உறுதி செய்ய போகின்ற ஒரு தேர்தல் களம். அந்த வகையில் குறிப்பாக நெகிர் சிம்பிலா மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகள் பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சியின் கீழ் இந்தியர்களுக்கு பல நல்ல திட்டங்களையும், தமிழ் பள்ளிகள், ஆலய நில விவகாரங்கள் மற்றும் பல புதிய மேம்பாடு திட்டங்களை நாம் கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதை நாம் தொடரப்பட வேண்டும் என்றால் 1 ஆகஸ்ட் 2026 பக்கத்தான் ஹராப்பான் கண்டிப்பாக 20 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று மாநில அரசாங்கத்தை நாம் தானாக அமைக்க வேண்டும். ரெப்பா சட்டமன்ற தொகுதியில் ஜாசிகா சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக எஸ். வீரப்பன் மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளார். நெகிர் சிம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரான வீரப்பனை எதிர்த்து மாசிசா சார்பில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் கோ கிம் சியூ மட்டுமே நேரடியாக மோதுவதால் இத்தொகுதியில் அனல் பறக்கும் இருமுனை போட்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது. லண்டனில் சட்டம் பயின்றவராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் திகழ்ந்த வீரப்பன் 5வது முறையாக இத்தொகுதியை தற்காத்துக் கொள்ள களம் இறங்கியுள்ளார். ஜெராம்படாங் சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக PKR கட்சியின் சார்பில் ஜி. மணிவண்ணன் போட்டியிடுகிறார். இந்த வேட்புமனு தாக்கல் இன்று உக்கிரமாக நடைபெற்றது. மணிவண்ணனை கட்டுப்படுத்த அம்னோ சார்பில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் டத்தோ முகமது ஜைடி அப்துல் கடீர், பரிகாத்தா நேஷனல் ஆர். ஸ்ரீ சஞ்சீவன் மற்றும் ஒராங் அஸ்லி சமூகத்தை சேர்ந்த டயானா தால் ஆகியோர் களம் காண்பதால் இத்தொகுதி உச்சக்கட்ட 4 முனை போட்டியை கண்டுள்ளது. ஜெராம்படாங் தமக்கு புதிய இடம் அல்ல, தமது பூர்வீகம் ஜெராம்படாங் தொகுதிதான் என்று ஜி. மணிவண்ணன் தெரிவித்தார். என் பேர் மணிவண்ணன் கோவில். இன்னைக்கு நடந்த PRN நெகிர் சிம்பிலான் பொனாமான் சாலோன்ல PH பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக மணிவண்ணன் கோவில் நான் வந்து இன்னைக்கு களம் இறங்குறேன். ஜெராம்படாங் வந்து ஒரு புதியமான இடம் எனக்கு இல்லை. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த ஊர் தான். அப்புறம் நான் சின்ன வயசுல இங்கே வளர்ந்ததும் இந்த ஊர் தான். அப்போ ஜெராம்படாங் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக, தாய் பிறந்த இடம்ல, அப்போ சென்டிமெண்டலாக எனக்கு இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்திருக்கேன்னா இங்கே மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு. எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்குது. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ப்ராப்ளம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதை அறிஞ்சு அதை விசாரிச்சு தான் ஒரு சிறப்பான முடிவை எடுத்து தான் நானே சொந்தமாக இங்கே உழைக்கணும், இந்த மக்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கேன். ஜெராம்படாங் மக்களுக்கு வந்து அது அவங்க இந்தியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மித்த சமுதாயம் இருந்தாலும் சரி, ரொம்ப பின்தாங்கி இருக்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். மித்த இடத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜெராம்படாங் அப்படி இல்லை. வாழ்க்கை தரம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கிற பட்சத்துல எனக்கு இருக்கிற அரசியல் அனுபவம், எனக்கு இருக்கிற என்னோட லீகல், அதாவது லாயரோட அனுபவம், இதெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்திருக்கேன். இப்ப மாண்புமிகு டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமோட செத்தியோச பொலிட்டிக் ஜபா பிரசிடென்டா இருக்கிறேன். இதெல்லாம் அந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கிறனால தான் தைரியமாக இந்த களத்துல நான் இறங்குறேன். என்னோட ஒரே உருக்கோள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த ஜெராம்படாங் மக்கள் ரொம்ப பின்தாங்கிட்டு இருக்காங்க. அது இந்த PRN முடிஞ்ச கையோட ஜெயிச்சு அவங்களுக்கு சேவை செய்யறது தான் என்னோட கடமையா இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்லாங்கூர் மாநில ஆட்சி அதிகாரத்தையும் கூட்டரசு அரசாங்கத்தையும் கைப்பற்றும் நோக்கில் சில அரசியல் தரப்புகள் மக்களிடையே பாதுகாப்பின்மை உணர்வை தூண்டி வருவதாக அம்மாநில மந்திரி பசார் அமீருடின் ஷாரி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஜாசிகா நிதி திரட்டும் விருந்தில் உரையாற்றிய அமீருடின் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பெயர்களை குறிப்பிடாமல் மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் மத்தியில் அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2வது முறையாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாராக பதவி வகித்து வரும் அமீருடின் இத்தகைய அரசியல் தந்திரம் ஸ்லாங்கூரின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஆபத்தான முயற்சி என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் தான் ஸ்லாங்கூர் மாநிலம் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றம் தொடர அரசியல் நிலைத்தன்மை மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் இன மதவாத அரசியலை மலேசியர்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் நாட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார்.
மலாக்காவில் உள்ள சுங்காய் உடாங் சிறைச்சாலைக்குள் ட்ரோன் மூலம் புகையிலை கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கைரி முக்தார் வெளியிட்டுள்ள தகவலில், தமான் கிரி சத்ரியா சுங்காய் உடாங் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புதன்கிழமை மாலை 4 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 46 வயதுடைய உள்ளூர் ஆண் ஒருவரும் 27 வயதுடைய உள்ளூர் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் பிற்பகல் 3:10 மணியளவில் கிடைத்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் D4 கிளை குற்றப்புலனாய்வுத்துறை, மலாக்கா போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் சுங்காய் உடாங் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அச்சோதனையின் போது சிறைக்குள் கடத்துவதற்காக தயாரித்து வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜுல்கைரி முக்தார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பாருவில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்பட்டு வந்த நெட்வொர்க் பள்ளி பயன்படுத்தி வந்த 2 வளாகங்களில் ஒன்று ஊராட்சி விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக ஜொஹூர் மாநில மந்திரி பசார் ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்கண்டார் புத்ரி நகர் மன்றமான MBIP மேற்கொண்ட ஆய்வில் 2 வளாகங்களில் ஒன்று செல்லுபடியாகும் அலுவலக வர்த்தக உரிமத்துடன் செயல்பட்ட நிலையில் மற்றொரு வளாகம் MBIP-யின் வர்த்தக உரிமம் இன்றி இயங்கி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து உரிய உரிமம் இல்லாமல் செயல்பட்ட வளாகத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளுக்கு முரணான விளம்பர பலகை அமைத்திருந்ததற்காக மேலும் ஒரு நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளதாக ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். முன்னாள் காயின்பேஸ் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியும் முதலீட்டாளருமான பாலாஜி ஸ்ரீனிவாசன் நிறுவிய இந்த தனியார் குடியிருப்பு சமூகமான நெட்வொர்க் பள்ளி அதன் பங்கேற்பாளர்களில் இஸ்ரேலிய நாட்டவர்கள் இருப்பதற்காக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. எனினும் நெட்வொர்க் பள்ளியில் பங்கேற்ற 40 நாடுகளை சேர்ந்த 266 வெளிநாட்டினரும் செல்லுபடியாகும் குடிநுழைவு ஆவணங்களுடன் மலேசியாவில் தங்கியிருந்ததாக குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பேரா மாநிலம் கம்பாரில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியின் வகுப்பறையில் பிளாஸ்டிக் நாட்காலி ஒன்று தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று காலை 10:30 மணியளவில் இடைவேளையின் போது வகுப்பறையை சோதனையிட்ட 17 வயது மாணவர் தலைவர் புகைநாற்றம் வீசுவதை உணர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது நாட்காலி தீப்பிடித்து எரிவதை கண்டார். தகவல் அறிந்த ஆசிரியர்கள் உடனடியாக ஈரத்துணியால் தீயை அணைத்து அது பரவாமல் தடுத்தனர். மேலும் இச்சம்பவம் நிகழ்ந்த வகுப்பறையில் CCTV வசதி இல்லாத நிலையில் சம்பவத்தின் போது அனைத்து மாணவர்களும் பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மாணவர்களின் குறும்புத்தனத்தினால் இச்சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபா மாநிலம் கம்போங் பத்துப்புத்தே பகுதியில் ஆற்றங்கரையில் படகை சுத்தம் செய்து கொண்டிருந்த 57 வயதான ருஸ்லி மார்டின் என்பவரை முதலை ஒன்று தாக்கி நீருக்குள் இழுத்து சென்றது. இச்சம்பவத்தை அவருடன் இருந்த 19 வயது மகன் நேரில் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6:31 மணியளவில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கினபத்தங்கான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டதாக அதன் தலைவர் சூர்யா டிடார்விஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இருள் சூழ்ந்ததால் இரவு 8:45 மணியளவில் தேடுதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.